ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். நம்ம சேனலில் 30 வகையான குழம்பு ரெசிப்பியில் இன்றைக்கி 15ஆவதாக என்ன குழம்பு பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு காரக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் போட்டிருக்க ரேஷியோ பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு இதோடு சேர்த்துடுறேன். கருணக்கிழங்கு நான் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் அரையும் போது கருணக்கிழங்கை தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைனா அது கருப்பாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். இப்போ வதங்கிடுச்சு நல்லா. இப்போ கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கிழங்கு நல்லா வெந்து கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. நான் கரண்டிலே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்த பிறகு தான் நம்ம புளியை ஆட் பண்ணணும், இல்லைனா காய் வேகாமல் போயிடும். இப்போது புளி தண்ணியை கரைச்சி இதோட சேர்த்துடலாம். இது ஒரு 2 to 3 minutes நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. நமக்கு தேவையான திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரைஸோடு போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.